வணக்கம். போலியான பிரச்சனைகள். ஒரு பணக்கார வியாபாரிக்கு மிகவும் அழகான மகள். பெயர் சுந்தரி. அழகில் மட்டுமல்ல, குணத்திலும் பேரழகி. அவளை திருமணம் செய்து கொள்ள நீ நான் என்று போட்டி போட்டுக்கொண்டு நிறைய வரன்கள் வந்து குவிந்தன. தந்தைக்கோ தன் செல்ல மகளை ஒரு வீரனுக்குத்தான் கட்டி கொடுக்க வேண்டும் என்ற ஆசை. அவளுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்து ஊரில் உள்ள தகுதியான இளைஞர்களுக்கு ஒரு போட்டி வைப்பதாகவும் அதில் வெற்றி பெறும் இளைஞனுக்கு தன் மகளை மணமுடித்து வைப்பதாகவும் அது மட்டுமல்லாமல் கூடவே 1 கோடி ரூபாய் ஒரு தனி பங்களாவும் தருவேன், அப்பொழுதுதான் என் அருமை மகள் மணவாழ்வை சுகமாக ஆரம்பிக்க முடியும் என்று அறிவிக்கிறான். போட்டி நாளன்று ஊரில் உள்ள வலுவான திறமையான புத்திசாலியான இளைஞர்கள் எல்லோரும் கூடுகிறார்கள். சிலர் கையில் பேப்பரும் பேனாவுமாய், சிலர் கையில் கத்தியுடனும், சிலர் வீச்சறிவாளுடனும், சிலர் துப்பாக்கியுடனும், இப்படியாக அனைவரும் அணிவகுத்து வந்தனர். அவர்களை தன் மிகப்பெரிய நீச்சல் குளத்திற்கு அழைத்து போகிறான் அந்த பணக்காரன். அந்த நீச்சல் குளத்தில் இந்த முனையிலிருந்து எதிர்முனைக்கு முதலில் யாரால் நீந்தி கடக்க முடிகிறதோ அவனுக்கு என் மகளை திருமணம் செய்து தருவேன். அவன் சொல்லி முடித்த வினாடியே கடகடவென அனைவரும் நீச்சலுக்கு தயாராக வேகமாக குடைகளை கழற்ற ஆரம்பித்த பொழுது, சரி, உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள். என் மருமகனை நான் நீச்சல் குளத்தின் மறுகரையில் சந்திக்கிறேன் என்றவாறு அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தான் செல்வந்தன். சொல்லி முடித்தவன் மொத்த இளைஞர்களும் இன்னும் வேகமாக தண்ணீரில் இறங்க முற்பட்ட பொழுது அந்த பணக்காரனின் ஹெலிகாப்டர் அந்த நீச்சல் குளத்துக்கு நேர் மேலே பறந்து வந்து டஜன் கணக்கில் முதலைகளை அந்த குளத்தில் இறக்கிவிட்டு சென்றது. அவ்வளவுதான். அத்தனை பேரும் மரண பயத்தில் உடனே பின்வாங்கி ஏமாற்றத்துடன் மீண்டும் தங்கள் உடைகளை மாட்டிக்கொள்ள ஆரம்பித்தனர். இது என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது? யாரால் இது முடியும்? பார்க்கலாம். எவன் இதில் ஜெயிக்கிறான்? நிச்சயம் எவனாலும் முடியாது என்று சத்தமாய் பேச ஆரம்பித்தனர். அப்பொழுது திடீரென ஒருவன் குளத்தில் குதிக்கும் சத்தம் கேட்டது. அத்தனை பேரும் மூச்சு விட மறந்து உச்சப்பட்ட அதிசயத்தில் அவனையே கண்ணிமைக்காமல் கவனிக்க ஆரம்பித்தனர். அந்த இளைஞன் மிகவும் லாவகமாக அத்தனை முதலைகளிடமிருந்தும் விலகி விலகி வேகமாய் நீந்தி அடுத்த கரையில் விருட்டென்று ஏறி விடவிடவென நின்றான். பணக்காரனால் தன் கண்களை நம்ப முடியவில்லை. பிரமாதம், பிரமாதம். நான் தரதா சொன்ன விஷயத்துக்களுக்கு மேலே உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, நான் தர்றேன், எதுவாக இருந்தாலும். அந்த இளைஞனும் இன்னமும் நடக்கத்திலேயே மீளவில்லை. வாய் தத்து எழுத்தது. மிரட்சியில் கண்கள் அரண்டு போய் இருந்தது. பின் ஒருவித வெறியுடன், அதெல்லாம் இருக்கட்டும், என்னை இந்த குளத்தில் தள்ளிவிட்டவனை மட்டும் யாருன்னு எனக்கு காட்டுங்கள் என்றான். இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? முதலைகள் இருக்கும் நீரில் தள்ளிவிடப்படும் வரை உன் திறமை என்னவென்று உனக்கே தெரியாது. அந்த ரப்பர் முதலைகளை போன்றே பிரச்சனைகளும் போலித்தான் என்பதும் புரிய வரும். என்ன நான் சொல்றது உண்மைதானே? நன்றி, வணக்கம்.